வெறும் மெடிசன் மட்டுமே எடுத்துகிட்டு அவங்க லைஃப் ஸ்டைல் அப்படியே தான் கொண்டு போவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டாக்டர் என்ன பண்ணுவாங்க, வந்து மெடிசனோட இதை வந்துட்டு அதிகமாக கூட்டி கொடுப்பாங்க. இப்போ ஒரு 5.5 இருந்தாங்கன்னா 1 mg எடுத்துக்கோங்க, இல்லாட்டி 2 mg எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் குறையும் அப்படின்ட்டு. இவங்களும் வந்து அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த லைஃப் ஸ்டைல் வந்து மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், அப்போ வந்து கண்டிப்பாக அது வந்துட்டு பிரெயினை கண்டிப்பாக தாக்க தான் செய்யும். அப்போது என்ன ஆகும்னா அவங்க ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டு ஒரு கையோ ஒரு காலோ பேச்சு இழப்பாங்க. இதே மாதிரி ஸ்வாலோயிங் டிஃபிகல்ட்டி வரும், சாப்பிட முடியாது, சாப்பிட்டாலும் அவங்களுக்கு தொண்டைக்குள்ளே போகாது, இல்லைனா 2 கை 2 கால் கூட வரத்துக்கு இருக்குது வாய்ப்பு. ஸோ எந்த மாதிரி வேணால் அவங்க அஃபெக்ட் ஆகலாம். இப்போ அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணுவாங்க. அப்பயுமே வந்து கையோ காலோ சரி அவங்களால அசைக்க முடியாது, சாப்பிட முடியாது, சில பேரால் பேச முடியாது. முக்கியமாக பேசாமல் நிறைய பேரை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அக்குபங்க்சர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுமானா 100% ஹெல்ப் பண்ணும்.